உங்ககிட்ட ஒரு பாக்கெட் பிஸ்கெட் இருக்குது, உங்கள் எதிரில் ஒரு 5 டாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை யூஸ் பண்ணி அதை நீங்கள் உங்களுக்கு ஃபேவர் பண்ணி அதாவது நீங்கள் அந்த பிஸ்கெட்டை காட்டி நீங்கள் அதை வந்து ஒரு வாக்கு உங்கள் கூட கூட்டு போனோம் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கிங்க. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாகுக்கிட்ட ஒரு பிஸ்கெட்டை வந்து போடுவீங்க. ஒரு பிஸ்கெட்டில் ஒரு பார்ட்டையோ போட்டு இது வந்து நம்மளுக்கு ஃபேவராக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் போட்ட பிஸ்கெட்டையும் அது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு லொல்லுன்னு குறைச்சதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் ஒரு பிஸ்கெட்டை போட்டு பார்ப்பீங்க. ஸோ இது நம்மளுக்கு மறுபடியும் கம்ஃபர்டபுளாக ஆகுதா, நம்மளை நம்பி நம்ம கூட வருதா, நம்ம பிஸ்கெட்டை ஏமாந்து நம்ம பிஸ்கெட்டை பார்த்து இது நம்ம கூட வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அது நீங்கள் போடுற பிஸ்கெட்டை அடுத்த பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு ஒன்லி உங்கள்கிட்ட நான் பிஸ்கெட்டை மட்டும்தான் நான் வாங்குகிறேன், ஆனால் உங்க கூடலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ரியாக்ஷன் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ நீங்கள் அடுத்த பிஸ்கெட் எடுத்து அடுத்த டாக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ அது வந்து உங்கள்கிட்ட ஓகே அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு உங்களை பார்த்துட்டு உங்கள் கூட வாக்கு வருது, உங்கள் கூட வருது அப்படின்னு நீங்கள் உங்களை நோக்கி டுவர்ட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டாக்கு ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அடுத்த டாக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் போகிற பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுட்டு இருக்க எல்லா பிஸ்கெட்டையும் அந்த ஒரு டாகுக்கிட்டேயே உட்காந்துட்டு, அதாவது உங்ககிட்ட வராத டாகுக்கிட்டே எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுத்த பிஸ்கெட் பாக்கெட்டை காப்பாற்ற முடியாது, நம்மக்கிட்ட கொடுத்த பிஸ்கெட் பாக்கெட்டை காலி பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு இவ்வளோ தான் ட்ரை பண்ணணும். ஸோ இதில் நம்ம ரிஸ்க் எடுத்து பார்க்குறோம், இது வரலைன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இருக்கிற நம்ம 4th 5th அந்த அட்டம்ப்ட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி ஆகணும். இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒன்றுக்கிட்டேயே வந்து அடுத்த பிஸ்கெட்டுக்கு சாப்பிட்டுட்டு வருமா நம்பி போட்டுகிட்டே என்ன பண்ணுறோம், ஒரே ட்ரேடு ஆவரேஜ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கேபிட்டலை வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ட்ரேடுக்கு இன்ஸ்டன்ட் லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக நான் இந்த பர்டிகுலர் ட்ரேடு எனக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண வரேன். இந்த பர்டிகுலர் டாகு எனக்கு ஃபேவராக என் கூட வருமா அப்படின்னு செக் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு பிஸ்கெட்டு நான் ஸ்பெண்ட் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு அந்த ஒரு பிஸ்கெட்டோடு நிறுத்திட்டு, நீ வரலையா ஓகே நீ நவுந்து போ, நான் அடுத்த டாகுக்கிட்ட ட்ரை பண்ணுறேன், நீ 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டியா, ஸோ ஓகே நீ இந்த ட்ரேடு எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ட்ரேடு வர வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அடுத்த ட்ரேடுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து அடுத்த ட்ரேடில் என்ட்ரு ஆகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் பண்ணாமல் ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்டு அந்த ஒரு ட்ரேடே நம்மளுக்கு கீழே போகுதுன்றதுக்காக 2-3 பிஸ்கெட்டை தொடர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அடுத்து இதுக்கு ஒரு ஆவரேஜ் பண்ணி அது 0 போகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ இங்கே எய்தர் டாகு நீங்கள் 2-3 பிஸ்கெட்டு ட்ரை பண்ணி ஒரு 2-3 டாகு நான் வந்து 4வது டாகு கிட்ட போகும்போது அட்லீஸ்ட் அந்த டாகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பிஸ்கெட் பிடிச்சிருந்தா சாப்பிட்டு உங்கள் கூட வரும். அதில் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக யூஸ் இல்லை. ஆனாலும் இங்கே ட்ரேடிங்னு வரும்போது நான் ஒரு ட்ரேடில் 20 பாயிண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன், அதில் எஸ்எல் ஹிட் ஆச்சு, அடுத்த பாயிண்ட் 20 பாயிண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன், அதில் எஸ்எல் ஹிட் ஆச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டாகும் ஃபேவர் இல்லை, செகண்ட் டாகும் ஃபேவர் இல்லை, தேர்ட் டாகு எனக்கு வந்து நான் 20 பாயிண்ட் எஸ்எல் மீன்ஸ் நான் 20 பாயிண்ட் சொல்கிறது என்னுடைய சிஸ்டத்தில் என்ன அன்றைக்கி இருக்கோ அந்த 20யோ 30யோ நான் வந்து அரை பிஸ்கெட்டோ முக்கால் பிஸ்கெட்டோ ஒரு பிஸ்கெட்டோ நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகிறேன். எனக்கு இப்போ 4th டாக் வந்து ஃபேவராக என் கூட வருதுன்ற மாதிரி என் ட்ரேடு வந்து ஃபேவராக போகும்பொழுது என்னுடைய அந்த ட்ரேடில் வர அந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு எனக்கு ஃபேவராக வர 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் எனக்கு ஃபேவராக அந்த ட்ரேடு போகுது இல்லையா, அது நான் அந்த டாகுக்கு ஸ்பெண்ட் பண்ண பிஸ்கெட்டும் இல்லாமல் நான் முன்னாடி ப்ரீவியஸாக ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் அந்த 2-3 பிஸ்கெட்டையும் சேர்த்து எனக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்கும். தட் மீன்ஸ் எனக்கு ஏற்கனவே 20 பாயிண்ட் 2-3 ட்ரேடில் ஏற்பட்ட லாஸும் எனக்கு இந்த 3வது ட்ரேடில் 4வது ட்ரேடில் அதை 100 பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி எனக்கு போன 3000-4000 லாஸும் ஒரு 5000-10,000 ப்ராஃபிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். எது டாகில் நம்மளுக்கு பிஸ்கெட் லாஸ் ஆகினாலும் 4வது டாக் என் கூட ஃபேவராக வரும்போது எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் என்னுடைய 4வது ட்ரேடு 5வது ட்ரேடு ப்ராஃபிட்டாக வரும்போது நான் ஸ்பெண்ட் பண்ண ஹோல் அந்த ஸ்டாப் லாஸும் எனக்கு கிடச்சிட்டு என்னுடைய ட்ரேடு ஃபேவர் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஸ்டாப் லாஸ் அந்த இனிஷியலாக ஸ்பெண்ட் பண்ணுற 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் அப்படின்ற அந்த பிஸ்கெட் வந்து எய்தர் இந்த ட்ரேடு எனக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்றதுக்காக இனிஷியலாக நான் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு, ஓகேங்களா. ஸோ அது வந்து அப்போது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் என்னுடைய கேபிட்டலில் ஒரு ஸ்மால் பார்ட்டாக தான் இருக்கணுமே தவிர நான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மொத்தத்தையும் ஒரு டாகுக்கிட்ட போட்டுட்டு வருமானு சொல்லிட்டு அதை வாயை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ட்ரேடு என்கிட்ட இருக்கிற கேபிட்டல் எல்லாத்தையும் ஒரே ட்ரேடுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலை பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் வந்து வானத்தை பார்த்து கை நீட்டிட்டு உக்காந்துட்டு இருக்க முடியாது. இப்படி தான் வந்து
ஆவரேஜிங்ன்ற தப்பான கான்செப்டில் போயிட்டு நீங்கள் மாட்டிக்க கூடாது. ஆவரேஜிங்ன்றதே இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த ட்ரேடில் 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு என்ட்ரிக்கு பிளான் பண்ணால், ஒரு ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணும்போது அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் நாட் ஃபேவர் ஃபார் மீ. இந்த டாகே எனக்கு செட் ஆகலை, அதோட நான் வெளியே வர வேண்டியதுதான். அதுக்கிட்ட போயிட்டு நான் மறுபடியும் இன்னும் கீழே வந்துருவான்ட்டு அதுக்கு நான் மேலும் 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 ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் இதுதான் இருக்கிறதுலே ஆப்ஷன் பையர் தான் முக்கியமாக. செல்லர் இந்த ஆவரேஜிங்கிற கான்செப்ட்டுக்கு மோஸ்ட்லி போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க சிஸ்டம் படி அந்த மாதிரி போக முடியாது. மேபி சம் சிஸ்டத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற பேரில் இருக்கும். அப்பயும் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கும். அது ஹிட் ஆச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோன்னு தெரியாமல் முதல்ல ஒரு குவான்டிட்டி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சைக்காலஜி அந்த நம்பிக்கை அடிப்படையில் இது மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு மேலும் 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 ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த இது அது கீழே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது இருக்கிற தப்புலேயே பெரிய தப்பு இந்த ஆவரேஜிங் அப்படின்றது தான் இருக்குது. இது முக்கியமாக ஆப்ஷன் பையிங்கில் இருக்குது. ஸோ நம்ம போடுற ஸ்டாப் லாஸ் எல்லாமே என்னென்னா, வெதர் த ட்ரேடு எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு டோக்கன் அட்வான்ஸ் தான் அந்த இது. ஃபேவராக இருந்தால் அதை கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம 4 கிலோமீட்டர் தூரம் கூட போகலாம். ஃபேவர் இல்லையா எந்த இடத்துல வேணால் நடுவில் கழட்டி விட்டுட்டு போகலாம். ஆனால் அதுக்கு கீழே ரிவர்ஸில் போகும்போது அது கூட நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உங்களுடைய ட்ரேடிங்கில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இதை மாற்றுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்